சென்னையில் அறிக்கை சமர்ப்பிப்பு தொடர்பாக உயரதிகாரி கண்டித்ததால் பொருளாதார குற்றப்பிரிவு பெண் ஆய்வாளர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராமபுரத்தில் உள்ள வள்ளுவர் சாலையில் வசித்து வருபவர் ரேணுகாதேவி. இவர் சென்னை அசோக் நகரில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை தலைமை அலுவலகத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் குற்றப்பிரிவு வழக்கு ஒன்றில் சமர்ப்பிப்பு தொகையை 6.1 லட்சத்திற்கு பதிலாக 5.6 லட்சமாக அறிக்கையில் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தலைமை காவலர் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் என்பவர் ரேணுகாதேவியை கண்டித்ததாகவும் இதனால் அவர் மன உளைச்சலில் இருந்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் நேற்றிரவு தலைமை எழுத்தாளர் ரவி என்பவர் ரேணுகாதேவியை செல்போனில் தொடர்பு கொண்டு பணிமாறுதல் கடிதம் கொடுக்குமாறு காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளதாகவும் இல்லை என்றால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இதனால் மன உளைச்சலடைந்த ஆய்வாளர் ரேணுகாதேவி பிபி மாத்திரைகள் மற்றும் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனையடுத்து அவரை மீட்ட குடும்பத்தினர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தற்போது அவர் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வளசரவாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.